விஸ்டம் கிச்சன் சார்பா வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுலாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம நிறைய கடைங்களுக்கு, ஜவுளி கடைக்கு இந்த மாதிரி போனால், இல்லை மார்க்கெட்டில் இந்த மாதிரி இடத்துல விற்கும். 10 ரூபா 20 ரூபா, சில இடத்துல 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் விற்கிது. அது நம்ம அவங்க மசாலா தடவி கொடுப்பாங்க. ஸோ அந்த இதில் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது. அதுக்கு ஒரு சோளக்கருது 1 இல்லை 2 நம்ம டெண்டராக இருக்கிறத வாங்கிக்கலாம். முத்தலாக இருந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வாங்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வேக வச்சதை கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு என்ன பண்ணலாம், அதை தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இதுக்கு என்ன தேவைன்றதை சொல்லிடுறேன். பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டரு, சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், பெப்பர், க்ரஷ்டு பெப்பர் வந்து பிளாக் பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தேவை. அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவை அப்படின்னா சாட் மசாலா யூஸ் பண்ணலாம். ஸோ அது நமக்கு அதிகம் பிடிக்காது, நார்த் இந்தியன்ஸ்க்கு பிடிக்கும். இப்போது நிறைய இடத்துல சாட் மசாலா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாட் மசாலா ஒரு 1/4 டேபிள் டீஸ்பூனு. அதுக்கு அடுத்தது லெமன், வெஜ்ஜஸ் வந்து நம்ம தேவையான புளிப்புக்கு தேவையான அளவு அதை எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்ன் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோம். ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு ஸோ பட்டர் வந்து கொஞ்சம் போட்டு மெல்ட் பண்ணணும். பட்டர் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஸ்லோ ஹீட்டில் தான் வந்து மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெல்ட் பண்ணோன்னா ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. மெல்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் கானை போட்டு ஒரு டாஸ் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த சில்லி பவுடரு, சால்ட்டு, பிளாக் பெப்பர், க்ரஷ் பெப்பரு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிகிட்டே பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான லெமன் ஜூஸ் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே தேவை அப்படின்னா கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அருமையாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா பட்டர் போட்டு டாஸ் பண்ணுறதுனால அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இது பண்ணி பாருங்கள். அந்த ஸ்நாக்ஸு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். குழந்தைங்க அந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த சோளக்கருதை வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பூனில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த 2 சோளக்கருதை கூட ஒரு ஆளாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுன்னா இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரி கண்ட மசாலா அது இது எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ஆர்கானிக் இருக்கிறதுல நம்ம செஞ்சு கொடுக்குறோம், நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்குறோம். அதனால வந்து அவங்களுக்கு இந்த கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஆர்கானிக்காக இருக்கிறது, லைக் பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கிழங்கு, இந்த மாதிரி இப்போ சோளக்கருது. ஸோ இந்த மாதிரி இது ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் வந்தோம்னா நம்ம கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்க இதை லைக் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாக்கெட்டில் இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க மோஸ்ட்லி லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நிறைய செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு இயற்கையாக நம்ம பாரம்பரியத்துக்கு பழைய இதில் ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பழகுங்க. வீட்டில் தேங்காய் மிட்டாய், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்லேயே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கடையில் வந்து எல்லா பண்ணுறாங்க, நிறைய இடத்துல ஹைஜீனாக பண்ணுறாங்க, மிக்சிங் எதுவும் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்குது அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணுறாங்களான்றது கேள்விக்குறி தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்து நல்லாயிருக்கும். அவங்க ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி தான் சாப்பிடணும், இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றது அவங்க சின்ன வயசுலேருந்து பழகிட்டாங்கன்னா அந்த கடையில் வைக்கிற ஸ்நாக்ஸ் வந்து அவங்க மோஸ்ட்லி லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் இந்த கானை வச்சு வேறு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பண்ணலாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னாலும் இதை வச்சு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி பண்ணலாம் என்னன்றதை. கண்டிப்பாக இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.